9th standard chapter 2 real numbers மெய்யெண்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதில் exercise 2.5 இருக்க sums எல்லாம் தான் நாம் பார்க்க போகிறோம். Question number 1. Write the following in the form of 5 power n அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பின்வருவனவற்றை ஐந்தின் பவர் 5 பவர் n வடிவத்தில் எழுதுக அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் 625 அதை வந்து 5 பவர் என்னோட இதில் எழுதணும். ஸோ 625 நம்ம எல்சிஎம் எடுத்தால் ஃபிஃப்த் டேபிளில் 125 டைம்ஸு, எகெயின் ஃபிஃப்த் டேபிளில் 25 டைம்ஸு, எகெயின் ஃபிஃப்த்தில் 5 டைம்ஸு, 5னா 1. ஸோ ஹவு மெனி ஃபைவ்ஸ் இருக்குது? 1 2 3 4. ஸோ 5 பவர் 4. ஸோ என் வந்து 4. ஸோ 625ஓட வேல்யூ வந்து 5 பவர் 4. இதுதான் அதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு 1/5ன்னு இருக்குது. ஸோ 1/5னா அதை நம்ம எப்படி எழுதலாம்? இங்கே இருக்கிறத வந்து பவரில் 1 இருக்கிறது அர்த்தம். இது மேலே போகும்போது -1 மாறும். அதுக்கான ஃபார்முலா இது தான். 1/x பவர் 1னா எக்ஸ் பவர் -1ன்னு தான் நம்ம எழுதுவோம். ஸோ இதை தான் நம்ம வந்து இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இதோட ஆன்சர் வந்து 5 பவர் -1. நெக்ஸ்ட்டு தேர்டு √5. √5னா √5 ஈக்குவல் டு 5 பவர் 5/2. நெக்ஸ்ட்டு இதே தான், இந்த ஃபார்முலா இந்த கான்செப்ட் தான் வந்து நம்ம இங்கே அப்ளை பண்ணிக்கோ. √xனா x ஈக்குவல் டு 1/2. ஸோ 5னா 5 √5னா √5 ஈக்குவல் டு 5 பவர் 1/2. இதுதான் அதுக்குரிய சொல்யூஷன். நெக்ஸ்ட்டு 125. 125 இருக்குது. ஸோ 125 கெல்சியம் எடுக்கிறோம். எவ்வளோ டைம்ஸ் வருது? 125 அண்டு 5 எடுத்தால் 5, 5 எடுத்தால் அகெயின் 1. ஸோ 3 டைம்ஸ் வருது. ஸோ √5 × 5 × 5. ஸோ இதுக்கு வந்து காமனாக 1 எடுத்துருவோமா? 1 எடுத்துகிட்டு இதை வந்து ரூட்டில் எழுதுவோமா? ஸோ 5 √5. ஸோ 5 1 × 5 √5 நம்ம எப்படி எழுதுவோம்? √5னாலே வந்து இங்கே ஆஃப் இருக்கிறதா தான் அர்த்தம், ஸ்கொயர்டுன்னு தான் அர்த்தம். ஸோ இதை நம்ம ரூட்லேருந்து வெளியே எடுத்தோம்னா 5/2ன்னு தான் நம்ம எழுதுவோம். ஸோ அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ 5 பவர் 1 × 5 பவர் 1/2 ஈக்குவல் டு 5. இதை இங்கே வந்து மல்டிப்ளிகேஷன் இருந்ததுன்னா பவர் வந்து நாம் ஆட் பண்ணுவோம். ஸோ 1 + 1/2. ஸோ 1 + 1/2னா ஸோ இங்கே வந்து நம்ம எல்சிஎம் எடுக்கணும். ஸோ இங்கே வந்து பேஸை வந்து ஈக்குவல் பண்ணணும். ஸோ 1 இருக்குது. ஸோ எனக்கு தேவையானது என்ன? 2. ஸோ 2வை வந்து மேலே கீழே மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 2 + 1 / 2ன்னு வரும். ஸோ 2 + 1 என்ன? 3. 3/2. 5 பவர் 3/2. இதுதான் இதுக்குரிய ஆன்சர். இது வந்து மெத்தட் 1. இதில் போட்டாலும் கரெக்டு தான். இன்னொன்று மெத்தட் 2. √125 அது வந்து எல்சிஎம் எடுத்தால் 5 பவர் 3ன்னு கிடச்சிச்சா? ஸோ 5 பவர் 3யை பவர்லேருந்து ரூட்லேருந்து நம்ம வெளியில் கொண்டு வந்தோன்னா 5 பவர் 3 த ஸ்கொயர்டுன்னு வருமா? ஸோ ஸ்கொயர்டுன்னு வரும்போது இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண 3/2ன்னு வரும். ஸோ இதே ஆன்சர் கிடச்சிச்சு. ஸோ இதுவும் கரெக்டு தான், இதுவும் கரெக்டு தான். ரெண்டு மெத்தடில் ஏதோ ஒரு மெத்தடு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொஸ்டின் 2. பின்வருவனவற்றை 4 பவர் n வடிவில் எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. ரைட் த ஃபாலோயிங் இன் தி ஃபார்ம் ஆஃப் 4 பவர் n. ஸோ அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். 16 கொடுத்துருக்காங்க. ஸோ 16 வந்து 4th டேபிளில் நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா 2 டைம்ஸ் வருது. ஸோ 16 ஈக்குவல் டு 4 பவர் 2. இதுதான் அதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட்டு 8. 8 வந்து செகண்ட் டேபிள் எடுக்கிறேன். ஸோ செகண்ட் டேபிள் எடுத்தோன்னா எவ்வளோ டைம்ஸ் வருது? 3 டைம்ஸ் வருது. ஸோ இந்த 3 டைம்ஸ் வந்து √4 2 பவர் 3ன்னு வரும். ஸோ 2 பவர் 3ல் வந்து இந்த 2வை வந்து நான் 4ன்னு எடுத்துக்கலாமா? இந்த ஒரு 2க்கு வந்து நான் ஒரு 4ன்னு எடுத்துக்கலாமா? அப்போ ரிமைனிங் எனக்கு வந்து ஒரு 2 தான் இருக்கும். ஸோ இந்த வந்து √4ன்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ √4 பவர் இந்த வேல்யூ 3 எடுத்துக்கிறேன். ஸோ 4 இந்த ரூட்லேருந்து வெளியில் வந்துச்சுன்னா நம்ம என்ன எழுதுவோம்? நார்மலாகவே இப்போ ரூட்டில் ஒரு வேல்யூஸ் இருக்குன்னா அதை ரூட்லேருந்து வெளியில் எடுக்கணும்னா பவர் போடுவோம். அந்த வேல்யூ பவர் 1/2. ஸோ 4 பவர் 1/2 இந்த ஹோல் பவர் வேல்யூ நான் அப்படியே நான் எழுதியிருக்கேன். ஸோ ஈக்குவல் டு இதே மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 3/2 கிடைக்கும். ஸோ 8ஓட வேல்யூ என்ன? 4 பவர் 3/2. இதுதான் இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட்டு 32. 32ன்னு எல்சிஎம் எடுக்கிறேன். எவ்வளோ வருது? 1 2 3 4 5. 5 வருது. அப்போ 2 பவர் 5. ஸோ √4 2 இருந்ததுனாலே நான் √4ன்னு நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா இது ரெண்டுக்கும் சேர்த்து 1, இதுக்கு 2 சேர்த்து 1, ரிமைனிங் ஒரு 2 தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு 2க்கு தான் நான் √4ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ √4 பவர் 5 ஸோ இதை ரூட்லேருந்து வெளியே எடுத்தோம்னா 4 1/2 ஸோ 1/2 த ஹோல் பவர் 5. ஸோ 4 பவர் 5/2. இதே மல்டிப்ளை பண்ணால் 5/2. ஸோ 32ஓட வேல்யூ என்ன?
4 பவர் 5/2. இதுதான் இதுக்குரிய ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? கொஸ்டின் நம்பர் 3. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் சொல்லி வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இதோட மதிப்பு என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் 49 தி பவர் ஆஃப் ஹாஃப் 1/2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 2 மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு மெத்தட் 49 ஆஃபை வந்து 49 ஆஃபை வந்து ரிமூவ் பண்ணால் நம்ம நெக்ஸ்ட்டு ரூட்டை தான் மாற்றுவோம். ஸோ ரூட் 49 எழுதுகிறேன். ஸோ 49 7 × 7 49. ஸோ ரூட்டில் 7 × 9 7 எழுதுகிறோம். ஸோ அதை ரிமூவ் 7 × 7னா ரூட்டில் இருக்கும்போது ரூட்டுக்குள்ளே 7 × 7 இருக்குது. அதுலேருந்து ரூட்லேருந்து வெளில எடுத்தோம்னா ஒரு 7 தான் எழுதுவோம். ஸோ 49 ஆஃபோட வேல்யூ வந்து 7. நெக்ஸ்ட் அனதர் மெத்தட் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி பண்ணுறோம். ஸோ ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் ஆஃப். ஸோ அதே படி பார்த்தா 49 வந்து 7 ஸ்கொயர்னு எழுதலாமா? ஸோ 7 ஸ்கொயர் த ஹோல் பவர் ஆஃப். ஸோ 2 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 2 × ஆஃப் வந்து 2 / 2ன்னு வருமா? இது கேன்சல் ஆயிடுச்சு. ரிமைனிங் என்ன கிடைக்கும்? நமக்கு ஆன்சர் வந்து 7ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு தேர்டில் செகண்ட் சப்டிவிஷன் 243 பவர் ஆஃப் 2 / 5ன்னு இருக்குது. 243 / 2 பவர் ஆஃப் 5. ஸோ 243 நான் எல்சிஎம் எடுக்கிறேன். எவ்வளோ டைம்ஸ் வருது? 1 2 3 4 5 டைம்ஸ் வருது. ஸோ 3 பவர் 5 2/5. ஸோ மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணும்போது இது கேன்சல் ஆயிடுது. 3 பவர் 5 × 2 பவர் 5. ஸோ இது கேன்சல் ஆயிடுச்சு. ரிமைனிங் என்ன இருக்குது? 3 பவர் 2 இருக்குது. 3 பவர் 2னா 3 × 2 3 × 3. ஸோ 3 × 3 என்ன? 9. ஸோ இதோட வேல்யூ வந்து 9. இதுதான் இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட் 9 பவர் -3/2. ஸோ 9நாலே நம்ம வந்து என்ன 3 × 3யா? ஸோ இதுதானே 3 × 3. ஸோ 3 பவர் 2ன்னு எழுதியிருக்கேன். ஸோ 9 3/2. ஸோ இதை வந்து நான் இந்த 9க்கு பதிலாக நான் என்ன எழுதலாம்? 3 பவர் 2 இன்ட்டு தென் ஹோல் பவர் -3/2வா அப்படின்னு எழுதலாமா? அதை தான் நான் எழுதியிருக்கேன். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணும்போது ஏதாவது 2 கேன்சல் ஆயிடும். ஸோ 3 பவர் -3ன்னு இருக்கும். ஸோ 3 பவர் -3 இந்த மைனஸ் இருக்குது. நான் அதை ப்ளஸ்ஸாக மாற்றணுன்னா மேலே இருக்கிறது கீழே வருமா? கீழே வரும்போது 3 பவர் 3ன்னு மாறுமா? 1/3/3ன்னு மாறுமா? ஸோ ஈக்குவல் டு 1 / 3 × 3 × 3. 3 பவர் 3 3 × 3 × 3ன்னு எழுதியிருக்கேன். ஸோ அப்போ என்ன? 27. இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் 27. ஸோ இதோட ஆன்சர் வந்து 1/27. நெக்ஸ்ட் ஃபோர்த்து சம் 64 / 125 the whole power -2/3. 64 / 125 -2/3யா? 64 எப்படி எழுதலாம்? 4 × 4 × 4ன்னு எழுதலாம். 125 5 × 5 × 5ன்னு எழுதலாம். பவர் -2/3. ஸோ இது வந்து 4 பவர் 3யும் இது 5 பவர் 3ன்னு எழுதலாம். ஸோ அப்படி எழுதியிருக்கேன். ஸோ -2/3. ஸோ 4/5 2 3 பவரும் காமனாக இருக்குது. ஸோ இது வந்து 4/5 த ஹோல் பவர் 3. இங்கே எழுதுகிறேன். 4/5 தி ஹோல் பவர் 3 -2/3 இப்படி வரும். ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப் தான் இது. ஸோ இது 3 வந்து இது கூட மல்டிப்ளை பண்ணேன்னா 3 கேன்சல் ஆகிடும். ஸோ 4/5 பவர் -2 இதுதான் கிடைக்கும். இதுக்கப்புறம் 2 மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். மெத்தட் 1. ஸோ இதை பவரில் இருக்கிறத நான் மைனஸில் இருக்குது. ஸோ இது ப்ளஸ் ஆக்கணும்னா 1/ன்னு எழுதலாமா? ஸோ 1/4/5 தி ஸ்கொயர்னு எழுதுறேன். ஸோ இந்த 2 உள்ளே வந்துச்சுன்னா இதுக்கும் காமன் இதுக்கும் காமன். ஸோ 4 ஸ்கொயர் 5 ஸ்கொயர்னு வரும். 4 ஸ்கொயர்னா 16 5 ஸ்கொயர்னா 25. ஸோ இதை வந்து நம்ம இது மேலே கொண்டு போனோம்னா தலைகீழ் ஆகுமா? ஸோ 25 / 16 கிடைக்கும். ஸோ இதுதான் இதுக்குரிய ஆன்சர். மெத்தட் 1. நெக்ஸ்ட் மெத்தட் 2. இதுக்கப்புறம் 2ன்னு இருக்குது. 2வை வந்து -2ன்னு இருக்குது. +2 மாற்றோம்னா டேரெக்டாக இங்கேயே கன்வெர்ட் பண்ணிடும். 5/4 த ஹோல் பவர் +2ன்னு மாற்றிடுறோம். ஸோ 5 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 25 16 கிடச்சிச்சா? ஸோ இது வந்து மெத்தட் 1 மெத்தட் 2 ரெண்டுமே கரெக்டு தான். எது ஃபாலோ பண்ணாலும் கரெக்டு தான். இதுதான் இதுக்குரிய ஆன்சர். ஃபோர்த்து கொஸ்டின் பின்ன அடுக்கை பயன்படுத்தி எழுதுக. யூஸ் எ ஃப்ராக்ஷனல் இண்டெக்ஸ் டு ரைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? √5 கொடுத்துருக்காங்க. ஸோ √5னாலே வந்து நம்ம அதை எப்படி கன்வெர்ட் பண்ணுவோம்? 5 பவர் ஆஃப்னு நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி. ஸோ இதோட ஆன்சர் வந்து 5 1/2. நெக்ஸ்ட்டு 2√7ன்னு கொடுத்துருக்காங்க. 2√7
7 வந்து நம்ம எப்படி எழுதுகிறோம் 7 பவர் 1/2 ரூட்டில் இருக்கிறது நம்ம ரூட்லேருந்து வெளில எடுத்தோம்னா 7 1/2ன்னு எழுதுவோம். ஸோ இதுதான் இதுக்குரிய ஆன்சர். இந்த ஃபார்மெட்டு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் தேர்ட் √3 449 தி ஹோல் பவர் 5ன்னு இருக்குது. ஸோ 49 இதை ஃபஸ்ட்டு நான் இதை ரிமூவ் பண்ணுறேன், ரூட்டை ரிமூவ் பண்ணுறேன். ஸோ 49 இதை வந்து ரூட்டை ரிமூவ் பண்ணால் 1/3ன்னு மாறுமா, த ஹோல் பவர் 5. ஸோ 49 இதையும் மல்டிப்ளை பண்ணலாமா, மல்டிப்ளை பண்ணால் 5/3ன்னு வருமா. ஸோ 49 எழுதலாம் 7 ஸ்கொயர்டுன்னு நம்ம எழுதலாம். ஸோ 7 ஸ்கொயர்டு 5/3. ஸோ இதே இப்போ மல்டிப்ளை பண்ணலாமா. ஸோ 5 × 2 10. ஸோ 10/5 10 7 பவர் 10/3 இதுதான் இது 3. ஸோ 10 பவர் 10 7 பவர் 10/3 இதுதான் இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட்டு 1/√3 100 ஹோல் பவர் 7 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த ரூட்டை ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணால் 100 1/3ன்னு வருமா. இந்த சேம் கொடுத்துருக்க பவர் அப்படி எழுதுகிறேன். நெக்ஸ்ட்டு இந்த 100 நான் 10 ஸ்கொயர்டுன்னு எழுதலாமா. ஸோ 10 ஸ்கொயர்டு 1/3. ஸோ இதே மல்டிப்ளை பண்ணுறேன் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில். ஸோ மல்டிப்ளை 2/3 வரும். 10 பவர் 2/3 த ஹோல் பவர் -7. ஸோ இங்கே இருக்கிறத நான் இப்படி தலைகீழாக கொண்டு போகிறேன். தலைகீழாக கொண்டு போகும்போது 10 பவர் -2/3ன்னு மாறும். ஸோ 7 × 2 14 மைனஸ் சைன் இருக்குது. ஸோ -14/3 10 பவர் -14/3 இதுதான் இதுக்குரிய ஆன்சர். புரிஞ்சுதுங்களா. கொஸ்டின் நம்பர் 5 ஃபைண்ட் தி 5th ரூட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. காண்பனவற்றின் 5வது மூலத்தை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் 32ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 32க்கு நான் எல்சிஎம் எடுக்கிறேன். 1 2 3 4 5 டைம்ஸ் வருது. 5√32ன்னு வருது. ஸோ இந்த 32வை நான் எப்படின்னு எழுதலாம், 2/5ன்னு எழுதலாமா. ஸோ 2/5ன்னு எழுதுகிறேன். ஸோ இப்போ நான் ரூட்டை ரிமூவ் பண்ணுறேன். ரூட்டை ரிமூவ் பண்ணால் அது என்ன ஆகும், 1/5ன்னு கன்வெர்ட் ஆகும். ஸோ 5ஐயும் 1/5ஐயும் நான் மல்டிப்ளை பண்ணால் 5/5ன்னு கிடைக்கும். ஸோ 5 கேன்சல் ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் என்ன இருக்குது, 2 இருக்குது. ஸோ 2 தான் இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் 243 இருக்குது. ஸோ 243க்கு நான் எல்சிஎம் எடுக்கிறேன். 1 2 3 4 5 டைம்ஸ் வருது. ஸோ 243 3/5ன்னு எழுதலாமா. ஸோ 5th ரூட் ஆஃப்னு சொல்லிட்டாங்க. ஸோ 5th ரூட் ஆஃப்ல நான் வேல்யூ நான் இந்த வேல்யூஸ் எழுதியிருக்கேன். ஸோ இந்த ரூட்டை நான் ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணும்போது 3/5 த ஹோல் பவர் 1/5ன்னு கன்வெர்ட் ஆகும். ஸோ இதே மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணும்போது 5/5 கிடைக்கும். ஸோ 3/5/5னா 5 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 3. ஸோ இதோட வேல்யூ என்ன, 3. இதுதான் இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட்டு 1 லேக்குன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து 5th ரூட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 1 லேக்கை நான் 10/5ன்னு நான் எழுதலாமா. ஸோ 10/5ன்னு நான் எழுதிட்டு இதை ரூட் ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணால் 1/5ன்னு கன்வெர்ட் ஆகுமா. ஸோ 5/5 10/5/5 5 கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ 10/1ன்னு வரும். ஸோ இதுதான் இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட்டு 1024/3125 1024 3125 வந்து 5th ரூட்டில் நான் எழுதுகிறேன். ஸோ 1024க்கு நான் எல்சிஎம் எடுக்கிறேன். எல்சிஎம் எடுத்து எனக்கு என்ன எவ்வளோ வருது வேல்யூ, 1 2 3 4 5 6 7 8 9 9 2s வருது எனக்கு கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு 3125 நான் எல்சிஎம் எடுக்கிறேன். 3125 நான் எல்சிஎம் எடுத்தால் 1 2 3 4 5 கிடைக்கிது. ஸோ 5/5 2/10 எல்சிஎம் வேல்யூ நான் எழுதிக்கிறேன். இந்த நெக்ஸ்ட் இந்த 5th ரூட்டை வந்து நான் ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணால் 2/10 த ஹோல் பவர் 1/5 5/5 த ஹோல் பவர் 1/5ன்னு வருமா. ஸோ இதே நம்ம மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 10/5 5/5 அப்படின்னு வரும். ஸோ 10/5னா கேன்சல் ஆச்சுன்னா 2/2. இதே 5 கேன்சல் ஆச்சுன்னா 5. இப்போ 2/2 வந்து 4. ஸோ ரிமைனிங் 5. ஸோ 4/5 தான் இதுக்குரிய ஆன்சர், இதுக்குரிய சொல்யூஷன். புரிஞ்சுதுங்களா. சாப்டர் 2 ரியல் நம்பர்ஸ், அதில் எக்ஸசைஸ் 2.5 இருக்க சம்ஸ் எல்லாம் ஒரு ஓவர்வியூ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சம், ஃபஸ்ட்டு கொஸ்டினில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன், அதுக்கு ஒரு சொல்யூஷன் இது. செகண்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த், அதுக்குரிய சொல்யூஷன் இது. செகண்ட் சம், அதுக்கான
சொல்யூஷன் இது. தேர்டு சம், அதுக்கான சொல்யூஷன் இது. ஃபோர்த்து சம், அதுக்கான சொல்யூஷன் இது. ஃபிஃப்த்து சம், அதுக்கான சொல்யூஷன் இது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.